தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் பங்காளர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு போலீஸ் போல் சிரிப்பு அரசியல்வாதிகள், அவர்களை கணக்கில் வைத்துக் கொள்வதில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். ஜெயக்குமார் இதுல சொல்லுவார்ல ஒரு படத்துல சிரிப்பு போலீஸ் சொல்லி இவர்களெல்லாம் சிரிப்பு அரசியல்வாதி. வரும் 25ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம், நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல். ஹிந்தி மொழியை புகட்டுவது கட்டாயமெனில் அதனை ஒழிப்பதும் கட்டாயம். பாரதிதாசனின் வரிகளை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தென்காசியில் புதிதாக வாங்கிய கார்களில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு சுமார் 5 கிலோமீட்டர் தள்ளி சென்ற சம்பவம். பழுதை நீக்க கார் விற்பனை நிர்வாகம் மறுப்பதால் நுகர்வோர் நீதிமன்றத்தை நாட கார் உரிமையாளர்கள் முடிவு. நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. அண்மை காலமாக சீமானின் செயல் தமிழ் தேசியத்துக்கு எதிராக உள்ளதாக குற்றச்சாட்டு. மைக் புலிகேசி போல சீமான் பேசி வருவதாக டிஐஜி வருண்குமார் கடுமையான விமர்சனம். சீமான் மீதான வழக்கை ஒருபோதும் வாபஸ் பெறப் போவதில்லை என்றும் திட்டவட்டம். மும்மொழி கொள்கையை கண்டித்து சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என நினைக்கும் பாஜக எண்ணம் எடுபடாது என முழக்கம். சேலம் மாவட்டம் ஏற்காடு நுழைவு வாயிலில் அமைந்துள்ள குப்பை கிடங்கிலிருந்து வீசும் துர்நாற்றத்தால் சுற்றுலா பயணிகள் அவதி. அதிகாரிகளின் அலட்சியத்தால் சாலை வரை குப்பை தேங்கி கிடப்பதால் முகம் சுழிக்கும் சுற்றுலா பயணிகள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் உணவு அருந்தும் வேளையில் கான்கிரீட் பூச்சு விழுந்து விபத்து. நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பிய குழந்தைகள். போடி அரசு பொறியியல் கல்லூரி மாணவர் விடுதியில் எறும்பு கடித்து இறந்ததாக கூறப்பட்ட வழக்கு. தேனி, நெல்லை ஆட்சியர்களுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் சம்மன். நில ஒதுக்கீடு முறைகேடு வழக்கிலிருந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவரது மனைவி விடுவிப்பு. முறையான ஆதாரங்கள் இல்லாததால் விடுதலை செய்யப்படுவதாக லோக் ஆயுக்தா நீதிமன்றம் உத்தரவு. மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் அனுமதிக்காததால் காரில் வந்தவர்கள் ஆத்திரம். குடியிருப்பு காவலர்கள் மீது வேகமாக காரை ஏற்றியதில் 4 பேர் படுகாயம். எல்ஐசி முதலீடு செய்த 330 நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிவு எதிரொலி. எல்ஐசி நிறுவனத்திற்கு கடந்த 1.5 மாதத்தில் மட்டும் 84,000 கோடி ரூபாய் இழப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 12 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை. ஒரு மீனவருக்கு 1,20,00,000 ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. நாகை மாவட்டத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த காவல்துறை குடியிருப்போர் இடையே தள்ளுமுள்ளு. வாக்குவாதத்தின் போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. விருதுநகரில் வட்டாட்சியர் உள்ளிட்ட 7 பேர் பணியிடை நீக்கம் எதிரொலி. 7வது நாளாக வருவாய்த்துறையினர் பணி புறக்கணிப்பு போராட்டம்.
கோவை சூலூர் அருகே கேரளாவுக்கு கடத்தப்பட இருந்த சுமார் 5000 லிட்டர் எரிச்சாராயம் பறிமுதல். தனியார் குடோனில் எரிச்சாராயத்தை பதுக்கி வைத்த 3 பேர் கைது. இலங்கை நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச் சூடு. பிரபல போதைப்பொருள் கடத்தல் நபர் உயிரிழப்பு. அரசியல் காரணங்களுக்காக விண்வெளியில் தவிக்க விடப்பட்டார் சுனிதா வில்லியம்ஸ். முன்னாள் அதிபர் ஜோ பைடன் மீது ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் குற்றச்சாட்டு. சட்டவிரோத குடியேறிகளுக்கு கைவிலங்கிடும் வெள்ளை மாளிகையின் வீடியோவுக்கு எலான் மஸ்க் ரியாக்ட். ஹாஹா வாவ் என்ற பதிவுக்கு இந்தியா, மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு. அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவில் 10% பணியாளர்களும் தற்காலிக பணியாளர்கள் அனைவரும் நீக்கம். ட்ரம்பின் நடவடிக்கைக்கு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் முதல் சதம். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து வீரர் வில்லியங் சதமடித்து அசத்தல். ஐசிசி ஒருநாள் பேட்டிங் தரவரிசை பட்டியல் வெளியீடு. பாகிஸ்தானின் பாபர் அசாமை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்தார் இந்திய வீரர் சுப்மன் கில்.